மத்திய அரசுக்கு இப்போ ஒரு விதமான நெருக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் 2019 கொண்டு வரப்பட்ட சிஏ என்கின்ற இந்த சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்போது திசை திருப்புவதற்காக தான் இந்த சட்டத்தை இப்போ அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப வேற என்ன? ஆனா இதன் மூலமா என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ இந்த சிஏ மூலியமாக நாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ஆர்சி மூலமா கணக்கெடுப்பு நடத்துறோம். இப்போ பாஜக ஆதரவு நிலை எடுத்த நபர்களுக்கும் பாஜகக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் கடுமையான எதிரான எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன நீதி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணோம். ஆவணங்கள் சரியில்லை. யாரும் முஸ்லிம்களுக்கு ஆவணங்கள் சரியில்லை. ஆகையினால இவரை வெயிட்டிங் லிஸ்ட். அப்போ இன்னொரு தரப்பு என் ஆவணம் சரி பண்றாங்க, உங்க ஆவணங்களும் பார்க்குறாங்க. உங்க ஆவணங்களும் சரியில்லை, என் ஆவணமும் சரியில்லை. ஆனா உங்களை சிஏ மூலியமா மறுபடியும் உங்களை குடியுரிமை கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இதில் ரஜினிகாந்த் கூட சொல்றாரு, சிஏ சட்டம் என்பது அது யாருக்கும் எதிரானது இல்லை, முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தால் நான் முதல் ஆளாக நிற்பேன்றாரு. நீங்க உங்களுடைய திட்டமே என்ன சொன்னீங்கன்னா, இதன் மூலியமா இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தணும், அந்த கலவரத்தின் மூலியமா அரசியல் லாபத்தை அடையிறதுக்காக இவங்க திட்டமிடுற ஒவ்வொரு செயல் இதெல்லாம். விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தரார் ரஹீம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வரவேற்றலாம். சார் வணக்கம் சார். சார், குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து போராட்டங்கள் கண்டனங்கள் தெரிவிச்ச போதிலும் அது அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அதை பத்தி உங்க பார்வை? மத்திய அரசுக்கு இப்போ ஒரு விதமான நெருக்குதல் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் 2019 கொண்டு வரப்பட்ட சிஏ என்கின்ற இந்த சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசுக்கு ஒரு நெருக்குதல் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எஸ்பிஐ வங்கியில் அந்த பத்திர இது விஷயமா மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அது சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதில் யார் யார் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு 10 கோடி ரூபாய் நீங்கள் பாஜக கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் பேர் அம்பலமாயிடும். அப்போ நீங்கள் 10 கோடி ரூபாய் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்து 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்க? அதாவது ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பாஜக ஆளும் கட்சிக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், அப்போ ஏதோ எதிர்பார்த்து தானே, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் கொடுத்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அம்பலப்பட்டு போனால் குறைஞ்சது 3800 4800 கோடி ரூபாய் அப்படின்னும்போது அது சாதாரணமாக தொகையாக அது பார்க்கல. அதனால தான் எஸ்பிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை வச்சு எல்லாம் வாதாடுறாங்க. என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு 3 மந்த் டைம் கொடுங்க, 4 மந்த் டைம் கொடுங்க. அது நீதிபதிகள் ஒரே வார்த்தை என்ன சொன்னார், சந்திரசூட், அதெல்லாம் முடியாது. இது சாதாரணமான விஷயம். யார் யார் வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, அந்த தகவலை கொடுக்குறது எதுக்கு 4 மாதம் 5 மாதம் தேர்தல் முடியிட்டு வெளியே நீங்கள் காத்துரும் முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இப்போ நேற்று அதை எடுத்துமே கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னும் அம்பலப்படலை. அது நிச்சயம் அது அம்பலமாகாமல் இருக்காது. அம்பலமாகச்சுன்னா அதனால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பாஜகவுக்கு ஏற்படும். அப்போ ஏற்படுதுன்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அவசரமாக 2019 கொண்டு வரப்பட்டு சட்டத்தை அப்படியே நிலுவையில் வச்சிருக்குது, மறுபடியும் எடுத்து என்ன சிஏ நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு திசை திருப்புவதற்காக தான் இந்த சட்டத்தை இப்போ அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ வேற என்ன? நீங்கள் அமல்படுத்தணும்னா 2019 நீங்கள் அமல்படுத்திருக்கணும் இல்லையா? 2019 நிறைய கடுமையான எதிர்ப்புகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்தது. நீங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெறலை. நீங்கள் சட்டத்தை வாபஸ் பெறலை, கடுமையான எதிர்ப்பு வந்தது, அப்புறம் கொரோனா வந்தது, எல்லாமே வந்தது, புரியுதுங்களா? ஆனால் அந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் பெறலை. அது பயங்கரமான ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அந்த சட்டம் ஏற்றுனீங்க. அப்படி இருக்கும்போது அதை அதன் பிறகு நீங்கள் இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியாச்சும் அந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தியிருக்கணும் இல்லையா படத்தில். இப்போ எஸ்பிஐ விஷயமா அந்த பத்திர அதாவது தேர்தல் பத்திர கணக்கு விஷயமா தான் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் இதை எடுத்து விடுறாங்க. இதை எடுத்து விட்டோம்னு சொன்னால் இது உணர்வு பூர்வமானது மட்டும் இல்லை, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். இது சிஏன்றது உணர்ச்சி பூர்வமான விஷயம். அப்போ இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டங்களை தங்களுக்கு சாதகமாக அதை வன்முறையாக்கி தங்களுக்கு சாதகமாக
அரசியல் அறுவடை செய்வதற்காகத்தான் பாஜக திட்டமிட்டு இந்த சட்டத்தை இப்ப அமல்படுத்தி. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா தீவிரவாதத்தை இது மூலமா கட்டுப்படுத்தலாம், அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்புடையதா இருக்கா? என்ன மீன் பண்றாங்க? தீவிரவாதத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீன் பண்றாங்க? நான் சொல்றேன், தீவிரவாதத்தை அழிக்கணும்னு சொல்றது என்னன்னு, இப்போ உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய உலக நாடுகள் அடிக்கடி கூடிட்டு தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லுவானுங்க. சிரியா மீது குண்டை போடுவானுங்க. தீவிரவாதத்தை ஒழிப்பேன்னு சொல்லுவானுங்க. ஈராக் மீது குண்டு போடுவானுங்க. தீவிரவாதத்தை ஒழிப்பேன்னு சொல்லுவானுங்க. லிபியா மீது குண்டை போடுவானுங்க. இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து இதை தீவிரவாதின்னு சொன்னால் முஸ்லீம்ன்ற மாதிரி ஒரு சிப்பந்திக்கை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த சிஏ கொண்டு வரீங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. நம்ம நான் சொல்கிறேன், அப்படி வன்முறை தீவிரவாதம் இந்தியாவில் எங்கே இருக்குது? ஒரு கலவரம் நடக்குதுன்னா கலவரத்துக்கு பின்பு பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பி அடிக்கிறது வந்து தீவிரவாதம் என்றால் அப்ப அந்த கலவரத்துக்கு பேர் என்ன? 92 வந்து பாபர் மசீத் இடிக்கப்படுது. அதன் பிறகு மும்பையில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்டதற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு திருப்பி அடிச்சாங்கன்னா அதுதான் குண்டடிப்புன்னு சொல்லிட்டு தீவிரவாதி பயங்கரவாதின்னா அப்ப அந்த கலவரத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? அவனா குண்டுவெடிப்பு காரணம் காட்டி 150-200 பேரை நீங்கள் வந்து கைது பண்ணீங்க. அதில் 4-5 பேரை என்கவுண்டர் பண்ணீங்க. 2-3 பேரை தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கும் தீவிரவாதி பயங்கரவாதின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்தீங்கன்னா அந்த கலவரத்தை ஏற்படுத்தி கலவரத்தின் மூலமா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்களா, அவங்களுக்கு என்ன நீங்கள் இப்போ பெயர் வைக்க முடியும்? அவங்கெல்லாம் சாத்மீகவாதிகளா? அதுவும் கொலை இதுவும் கொலை தானே. ஆக இவங்க இந்த சிஏ கொண்டு வரதே என்னன்னு சொன்னோமா, இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதாவது என்னன்னா காஷ்மீர், இது பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான், ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களை, அங்கேருந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாகி வரக்கூடிய சிறுபான்மை மக்களை நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து நாங்கள் அவங்கள வந்து வச்சுக்குவோன்றீங்க. நீங்கள் வச்சுக்கிங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் இதன் மூலயமா என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ இந்த சிஏ மூலியமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ஆர்சி மூலமாக கணக்கெடுப்பு நடத்தும். சிஏ சட்டம் மட்டும் இது இல்லை, சிஏ மூலயமா கணக்கெடுப்பு நடத்தும். இப்போ தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இப்போ வந்து பாஜக ஆதரவு நிலை எடுத்த நபர்களுக்கும் பாஜகக்கு எதிரான நிலை எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் கடுமையான எதிரான எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன நீதி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணோம். ஆவணங்கள் சரியில்லை. யாரும் முஸ்லிம்களுக்கு ஆவணங்கள் சரியில்லை. ஆகையினால இவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட். அப்ப இன்னொரு தரப்பு உங்க என் ஆவணம் சரி பண்றாங்க, உங்க ஆவணங்களும் பாக்குறாங்க. உங்க ஆவணங்களும் வந்து சரியில்லை, என் ஆவணமும் சரியில்லை. ஆனா உங்களை சிஏ மூலியமா மறுபடியும் உங்களை குடியுரிமை கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் கேள்வியாவே கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு மதத்தை அடிப்படையா வச்சு அது ஒரு அளவுகோலா வச்சு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்துறது ஏற்புடையதா இருக்கா? அதுதான் மிகப்பெரிய ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயல்ன்றாங்க. வெறுக்கத்தக்க செயல். ஏன்னு சொன்னால் நீங்கள் தெரியும், கொரோனா என்ற ஒரு நோய் வந்து சீனாவில் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே தோன்றியது தெரியல. உலகம் முழுக்க அது வந்து பாதிப்புக்குள்ளாக்கிச்சு. மதம், மொழி, இனம், ஆண், பெண், பணக்காரன், ஏழைன்றது எல்லாருமே அட்டாக் பண்ணிச்சு இந்த நோய். ஆனால் அந்த நோய் இந்தியாவுக்குள்ள முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்கன்ற ஒரு பரப்புரையை செஞ்சு இந்த சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினது யார் உங்களுக்கு தெரியும்? ஆர்எஸ்எஸ், பாஜக. ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து தலையங்கம் எழுதினார், தினமணியில் தலையங்கம் எழுதினார். இந்தியாவுக்குள்ளே வந்து கொரோனா வந்து தப்லீக் ஜமாத் மூலியமாக தான் வந்ததுன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதன் மூலயமா வந்து முஸ்லீம்கள் வந்து தெருக்குள்ளே போக முடியாத நிலையெல்லாம் ஏற்பட்டது. முஸ்லீம்களை கண்டா ஒரு கால் இருக்குமோ அப்படின்ற அச்சப்படக்கூடிய நிலையெல்லாம் வந்து புரப்பகண்டா பண்ணாங்க. அதாவது தேசிய சுகாதாரத்துறை செயலாளரே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த இன்டர்வியூவில் வந்து அதை மென்ஷன் பண்ணி பேசுகிறார். புரியுதுங்களா? அப்போ அங்கே எங்கே நீதி கிடைச்சிது? அப்போ யார் வந்து இல்லை இது தப்பு, இப்படி எல்லாம் இல்லை, இந்த நோய் என்பது இது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்குது, முஸ்லீம் நாட்டிலையும் இருக்குது, முஸ்லீம் மற்ற நாடுகள்லையும் இருக்குது இந்த நோய் அப்படின்ற விஷயத்தை அதை வந்து பண்ணவே இல்லை. அது அவங்க என்ன பேசுனாங்கன்னா அதை ஊடகங்களாக முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டுது. இப்போ அது ஒன்று. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர், இப்போ நான் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னுடைய வீடு புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது. இப்போ நான் தவறு பண்ணேன், அப்போ என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் யார் அப்படி நான் என்ன சொல்கிறேன், தவறு என்பது சட்டத்தின்படி அதாவது நீதியின் முன் நிறுத்தி நீதியின் அடிப்படையில் விசாரணை பண்ணி அந்த ஆதாரங்கள் சாட்சியின் அடிப்படையில் என்னை வந்து தண்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் என்னை பிடிப்பட்ட அடுத்த நிமிஷமே என்னுடைய வீடு புல்டோசர் வச்சு இடிக்கப்படுதுன்னு சொன்னால் இதை யார் கேட்குறாங்க?
எந்த ஊடகமாச்சும் இது வந்து தவறுன்னு சொல்லி விவாதம் பண்ணியிருக்கா? இது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு சமூகத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய மிகப்பெரிய படுகொலை. இன்னைக்கு உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல வந்து எத்தனை இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு வருது, எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு வருது, பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ அதே மாதிரி சிஏ என்ற ஒரு சட்டம், இதில் வந்து ரஜினிகாந்த் கூட சொல்றாரு, சிஏ சட்டம் என்பது அது யாருக்கும் எதிரானது இல்லை, முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தால் நான் முதல் ஆளாக அங்கே நிற்பேன்றாரு இல்லைங்களா? ஆனால் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வீடு இடிக்கிறாங்களே, இதை பற்றி ரஜினிகாந்துடைய கருத்து என்ன? இப்போ குற்றம் ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவன் வீடே இடித்து தள்ளுற அளவுக்கு எத்தனை இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளியிருக்கான் யூபி, நார்த் இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். இப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி இது தவறுன்னு சொல்லி இதெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணிச்சா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறுன்னு சொல்லி மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா சார்? கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், காங்கிரஸ், இல்ல அதிமுகவும் இப்போ வந்து இல்ல நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது இந்த சிஏ விஷயத்துக்கு நான் சொல்ல, நான் ஒட்டுமொத்தமா அந்த வீடு இடிக்கிற விஷயத்துக்கும் இந்த கொரோனா என்ற நோய் முஸ்லிம்கள் தான் பரப்புனாங்கன்னு சொன்னதுக்கும் என்ன, இந்த விஷயங்களுக்கு வந்து மதச்சார்பற்ற சக்திகளை பெரிய அளவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கல. சம்பிரதாய முறையில தொடர்ந்து அந்த ப்ராசஸ்ல இருக்குல்ல சார், ஒரு சிறுபான்மையினருக்கு வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அது ஒரு ப்ராசஸ்ல இருக்குதானே. சிஏக்கு தொடர்ந்து கண்டனங்களை எழுப்புறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அது சிஏக்கு எழுப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அதனால வந்து இந்த சிஏ சட்டத்தினால வந்து முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் மேற்கோள் காட்டக்கூடிய ரெண்டே விஷயம், ஒன்று கொரோனா விஷயமும், இன்னைக்கு புல்டோசர் மூலியமா வீடுகள் இடிக்கிற விஷயமும். அப்போ அதுவே நீதியின் அடிப்படையில் ரெண்டு விஷயமும் நடக்கல, ரெண்டுமே அநீதியே அந்த சமூகத்துக்கு நடந்தது. சிஏ கொண்டு வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வீட்டையும் கதவு திறந்து எல்லாருடைய கணக்குகளையும் எடுத்து ஆவணங்களை சரி பார்க்குறேன்னு சொல்லி ஆவணங்களை சரி பார்ப்பாங்க. ஆவணங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை வந்து அகதி முகாம், ஒரு கால அகதி முகாமில் வைக்கலைன்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கொண்டு போய் அதான் ஓட்டு உரிமையாச்சும் மறுக்கப்படும் இல்லையா, ஓட்டு உரிமையாச்சும் நமக்கு ரத்து பண்ணலாம் இல்லைங்களா, அந்த விஷயங்களை இவங்க செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? அப்போ இதே ஊடகங்கள் வந்து அப்பா நமக்கே தெரியாதுப்பா, எத்தனை பேர் பாரு, சென்னையிலே வந்து ஒரு 1,00,000 பேர் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவன், 1,00,000 பேர் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவன் சொல்லி, அதாவது அந்த என்ஆர்சி அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை சுத்தமாக அப்படியே அப்பட்டமான பொய்யா இருந்தாலும் அதை அப்படியே தலைமைச் செய்தியாக்கி வெளியிடத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம். இந்த சட்டத்தை வந்து கடுமையாக நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இதை வந்து அமல்படுத்தினது வந்து ஒரு திசை திருப்புவதற்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி அமல்படுத்தினதுனால இது தேர்தலுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா அமையுமா? ஏன்னா முன்னாடி ஒரு ராமர் கோவில் அப்படின்றத ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ சிஏஏ சட்டத்தை ஸோ தொடர்ந்து இந்துத்துவ முன்னிறுத்தி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறது வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு இது அவங்களுக்கு சாதகமா அமையும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாஜக வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு சாதகம்னு சொன்னீங்கன்னா, இப்போ ராமர் கோவில் விஷயம் பெரிய அளவுக்கு வட இந்தியாவில் எடுபடையில. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மோடி தரணும்னா மோடியை வச்சு நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவங்க நினைச்ச மாரி வரல. அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு ஆதரவு இல்லை. ஆதரவு இருக்கிற அளவுக்கு எதிர்ப்புகளும் கடுமையாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த கட்டமாக வந்து இப்போ இந்த எஸ்பிஐ பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அது பாமர மக்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, சோசியல் மீடியாவில் வந்து பாமர மக்களும் அதை தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கும்போது இத்தனை கோடி ரூபாய் எப்படி இவனுங்க வாங்கியிருக்கானுங்க, யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, அப்போ யார் யார் வந்து ஆளும் கட்சிக்கு லஞ்சமாக கொடுத்துருக்கு அப்படின்றது அம்பலமாயிடுன்றது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது பாஜக. அப்போ அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காகவும் இந்த சிஏஏ என்ற இந்த இது கொண்டு வந்தோன்னு சொன்னால், இதன் மூலமாக அவங்களே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இதை வந்து யார் முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன ஆகிடும்னா நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு 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 விதமான ஒரு கருத்தை வந்து ஊட்டுவாங்க. என்ன கருத்துன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து பாருங்கள், மோடி இல்லைன்னு சொன்னால் இதை வந்து சுபிட்சமாக நல்ல விதமாக இந்த நாட்டை ஆள முடியாது, அதனால மோடி தான் அதுக்கு தகுதியான நபர், பாருங்க எவ்வளோ பெரிய கலவரத்தை எவ்வளோ பெரிய இது வந்து கூட அழகாக அடக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சிம்பத்திக்கு உருவாக்குறதுக்காக தான் இந்த சிஏஏ விஷயம் 2009 கொண்டு வரப்பட்டு 4 ஆண்டுகளாக கடைப்பில் போடப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் தூசி தட்டி எடுக்க வேண்டிய அவசியம் தான் ஒன்று. ரெண்டாவது வந்து இதே சிஏ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அசாமில் பின்பற்றி அங்கே இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு,
அங்கே வந்து சுமார் ஒரு 2.5-3 லட்சம் பேர் வந்து அகதி முகாம்கள் இருக்காங்க. ஆனால் முகாம்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த முகாம் அதாவது அகதிகள் என்ற அந்தஸ்து கொடுத்து வைக்கக்கூடிய அந்த மக்களை கூட உண்டான அந்த அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டு அவங்க வந்து இருக்காங்க. புரியுதுங்களா? அங்கே முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத இந்துக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்துக்களுக்கு நாங்கள் சிஏ மூலியமாக மறுபடியும் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா நாங்கள் வந்து அவரை வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்கணும். இன்னொரு 1.25 லட்சம் பேர் அங்கே இந்துக்கள் முகாமில் தான் இருக்காங்க. அதையும் கூட நீங்கள் சரி பார்க்கல. ஆக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டமே என்ன சொன்னீங்கன்னா, இதன் மூலிமா இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தணும். அந்த கலவரத்தின் மூலிமா அரசியல் லாபத்தை அடையிறதுக்காக இவங்க திட்டமிடுற ஒவ்வொரு செயல் தான் இதெல்லாம். இப்போ அதிமுக வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து சிஏ திட்டத்தை வந்து ஆதரிச்சு ஓட் போட்டதுனால தான் அந்த ஒரு மாற்றமே உண்டாச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படிதான் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இல்லை சிஏ சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி மாற்றி இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எதிர்ப்புக்கு வரவேற்றாலும் மாற்றி சொல்றதை வந்து எல்லாரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ உங்களுடைய பார்வை இல்லை, நிச்சயமா வந்து எப்பவுமே வந்து அன்னைக்கு ஒரு நேரத்தில் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நான் ஆதரிச்சுட்டு தான் இருப்பேன் அது அப்படின்றது வந்து அரசியலும் இல்லையே. ஒரு காலம் ஆதரிச்சு இருப்பாங்க, அந்த சமூக மக்களுக்கு எதிராக இருக்கும்போது அதை எதிர்க்கிறாங்கன்னு போது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. டாக்டர் கிருஷ்ணசாமி அன்னைக்கு ஆதரிச்சார் சிஏ விஷயத்தை. இன்னைக்கு அதே டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இது தேவையற்ற செயல் அப்படின்றாரு. இல்ல எப்படி சொல்லப்படுதுன்னா அதிமுக வந்து அப்போ கூட்டணியில இருந்தாங்க, ஆதரிச்சாங்க. இப்போ கூட்டணியில இருந்து வெளியில வந்த உடனே அதை எதிர்க்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி கேள்விகள் விமர்சனங்கள் எழுது. திமுக வந்து அது போன்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதே திமுகவை நான் கேட்கிறேன், 2019 வந்து குஜராத் கலவரம் நடக்கும்போது நீங்க வந்து எப்படி கூட்டணி தர்மத்தை காக்கணுன்றதுக்காக அந்த முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படும் போது பாஜகவுக்கு துணையாக இருந்து காப்பாத்தினீங்களே பாஜக ஆட்சியை, அதே மாரி கூட நீங்க நினைச்சீங்க அதிமுகவை. அன்னைக்கு நீங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணி தர்மத்துக்காக சிஏ என்ஆர்சிக்கு ஆதரவாக ஓட்டு அளிச்சாங்க. அதாவது அதிமுக ஓட்டு அளிக்கணும் அந்த சிஏ சட்டம் கொண்டு வந்தே இருக்க முடியாதுன்னா இல்லை, அது இன்னும் 4 பேருக்கு இதே திமுக இருக்கிறவங்க கூட காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு உண்டான அவங்க நடைமுறையை வந்து படுத்துவாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு அதிமுக செஞ்சது மிகப்பெரிய தவறு, அது எந்த மாற்று கருத்தையும் இல்லை. அது வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அவங்க மிகப்பெரிய தவறு. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு உண்டான என்னென்னவோ பண்ணுறதை எதிரும் பண்ணாங்க, இதுவாக பண்ணாங்க. ஏன் நீட்டு விஷயத்துலேயும் கூட அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து மத்திய அரசு எடுத்த முன்னெடுப்புகளை இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ணை மூடிட்டு ஆதரிச்சாங்க. ஏன்னா அப்போ அவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்க போட்ட ஒவ்வொரு நாடகம் தான் அது எல்லாமே. அதேமாரி கடந்த காலங்களில் அதிமுக இதேமாரி கூட்டணி தர்மத்தை காக்கிறதுக்காக அவங்க பாஜக கூட சேர்ந்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்ற அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து இதே திமுக கூட்டணி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயத்த சிஏ ஆதரிச்ச கட்சி அதிமுகன்றாங்க. ஆமா, உண்மைதான். அதே சிஏ சட்டத்தை ஆதரிச்ச கட்சிகள் இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கு. அதை பத்தி திமுக என்ன சொல்லும்? சிவசேனா ஆதரிச்சது, ஆம் ஆத்மி ஆதரிச்சது, நிதிஷ்குமார் ஆதரிச்சாரு இல்ல சிஏ சட்டத்தை. நிதிஷ்குமார் பிஜேபியில் இருக்காரு, பட் சிவசேனா ஆதரிச்சு. அப்போ எல்லாமே இன்னைக்கு பிஜேபி அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இதை பத்தி என்ன சொல்லுது? பாபர் மசூதி இடிப்பு விஷயத்துல வந்து சிவசேனா ஒரு படி மேலே சேர்ந்து பேசிச்சு. நாங்க தான் இடிச்சது, பாஜக பேர் வாங்கிச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த சிவசேனா வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. அப்போ அதை பத்தி என்ன எல்லாமே அது அரசியலாக தான் பார்க்கணும். நேற்று எதிர்த்தாங்க, ஆனால் இன்னைக்கு என்ன எதிர் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு மடமை. நேற்று எதிர்த்தாங்க, இன்னைக்கு என்னை ஆதரிக்கிறாங்கன்னு போது நான் தோல் மேல கை போடணும் செய்வேன். இப்போ மாநிலங்களுடைய நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கணும், அவங்களுடைய அப்ரோச் எந்த மாதிரி இருக்கணும்? கேரளாலையும் சரி, பினராயி விஜயன் வந்து சொல்லிட்டாரு, இதை வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், இங்கே வந்து செயல்படாது அப்படின்னு. தமிழ்நாட்டிலையும் வந்து 2019 சட்டமன்றத்தில் வந்து ஒன்றா எதிர்ப்பு தெரிவித்து மசோதா தாக்கல் செய்து அது நிறைவேற்றிட்டாங்க. இப்போ மாநிலங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், என்ன மாதிரி? அதாவது மாநிலங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா, புறக்கணிக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்போ நீட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டான். இப்போ தமிழக அரசு நீட்டை எதிர்க்குது. அதனால தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி தமிழக அரசு சொல்ல முடியல இல்லையா? ஆமா, அது ஒன்றிய அரசுடைய சட்டம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து எதிர்கொள்வாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னு சொன்னா ஏன்னா இப்போ அவங்க வந்து மத்திய அந்த பதிவாளர்களை வச்சுதான் அவங்க வந்து கணக்கெடுக்க போறான். கணக்கெடுக்கும் போது இதுல மாநில அரசு
நாங்கள் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் இதை கொண்டு வர மாட்டோம்னு சொன்னால் தமிழக அரசு எப்படி கொண்டு வராமல் இருப்பாங்கன்றது தெரியல. அதனால் வந்து ஆனால் ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் 1968 வந்து நேரு ஆட்சியில் வந்து கட்டாயமாக வந்து சொத்துல வந்து பெண்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி 1968 ஒரு சட்டம் கொண்டு வர மத்திய இது பாராளுமன்றத்தில் 1968. அப்போது வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. இப்போ என்ஆர்சி சிஏக்கு எதிர்ப்பு வருது இல்லைங்களா, அதுவும் பாஜக அல்லாத மாநிலங்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த சிஏ சட்டத்தை. இதே போன்ற வந்து அந்த நேரத்தில் வந்து வட இந்தியா உட்பட எல்லா மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்பு. ஏன்னு சொன்னால் இவங்க பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கக்கூடாது, இந்த சட்டம் தவறானது, இதை வாபஸ் பெறணும்னு சொல்லி கடுமையான ஒரு நெருக்குதலுக்கு ஆளாக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா, நேரு வந்து இதை வந்து சட்டம் இயற்றப்பட்டு விட்டது, ஆனால் மாநில அரசுகள் நினைச்சுன்னா இதை அமல்படுத்தலாம், மாநில அமைச்சரவை நினைச்சுன்னா இதை புறக்கணிக்கலான்ற மாரி கொண்டு வந்தார். அதனால தான் 1989 திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் முதல் வந்து இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை, அதாவது பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கின்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தியது 1989. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காலங்கள் கழிச்சு வெஸ்ட் பெங்கால் உட்பட பல மாநிலங்கள் தான் இன்னைக்கு கூட பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை விஷயத்தில் சட்டமாக இருக்குல்லையா. மற்ற பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கின்ற அந்த சட்டத்தை இன்னும் அமல்படுத்தலை. ஒரு கால் சிஏஏ அதேமாரி வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பட் அது கேள்வியாக தான் இருக்குது, ஆனால் அது கன்ஃபர்மேஷன் இல்லை. இல்ல பரவலா சொல்லப்படுறது வந்து ஒன்றிய அரசு தான் இதுல முடிவு எடுக்கணும், மாநிலங்களுக்கும் இதுக்கு வந்து தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆமா, எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. அதான் சொல்றேன், நீட்டு தான் நம்ம வந்து இதை மேற்கோள் காட்டணும். அப்படி இருக்கும்போது மத்திய அரசு தான் இதுல வந்து இது சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாச்சு, சட்டமா ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த சட்டத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது வந்து அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அது திமுக வந்து அரசியல் பண்ணுதா? தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, தெரிவிச்சுதானே ஆகணும். இப்ப நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். சட்டமன்றத்தில் வந்து அந்த சட்டம் கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பலாம், இது ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இதெல்லாம் வந்து நடைமுறை அரசியல் தான், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்தில் இப்போ வந்து சட்டம் வந்துச்சுன்னும் போது இதை நான் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சரியா? அது வந்து தெரில. ஏன்னு சொன்னால் இப்படி பல சட்டங்கள் இருக்குது. அதான் பெண்ணுக்கு உரிமை சட்டம் விஷயத்திலையும் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மாநில அரசுகள் பின்பற்றாமல் புறக்கணிச்சது. ஆனால் நீட் விஷயத்தில் மத்திய அரசு கொண்டு வந்தது எல்லா மாநிலமும் பின்பற்றுது. இது போல் பல முரணான கருத்துக்கள் இருக்குது. அந்த முரண் விஷயத்தில் சிஏ சட்டமும் வருமா இல்லது தனியாக வருமானது இன்னைக்கு காலத்து போக தான் தெரியும். நிச்சயமா இதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.